நள்ளிரவில் உணவுகளை தேடி பிடித்து உண்ணும் கலாச்சாரம் சமீபத்தில் அதிகரித்து வரும் நிலையில் இந்த புதிய உணவு முறை குறித்து மக்கள் குரல் பகுதியில் நெல்லை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். இப்போ தூக்கமே லேட்டாக தான் தூங்குறோம். இப்போ 1 மணி 2 மணிக்கு தூங்கும்போது சாப்பிட்றது ஒரு 12 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு சாப்பிட வேண்டிய சூழல் வருது. நள்ளிரவு புரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி உணவுலாம் சாப்பிட்றாங்க. இது ஜீரணமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை மாற்றிக்கணும். மொபைலை நம்ம எடுத்துக்கிட்டாலே அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சரி, ஃபேஸ்புக்கும் சரி, ரீல்ஸும் சரி, எல்லாமே நைட் ஃபுட்டு என்ன சாப்பிட்லாம் அந்த மாதிரி கேட்டகரிக்கு எல்லா ஏன் சொல்லப்போனால் பாமர மக்கள் எல்லாருமே அந்த இதுக்கு வந்துடுறாங்க. நைட் ஆனால் நல்லா சாப்பிட்ணும் அந்த மாதிரி இருக்குது. அப்படி ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் கேப்பங்கூழ், கம்பங்கூழ் அந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்ட உடம்பு அது ஃபுட்டு இந்த மாதிரி அவங்க என்ன நிறைய அஜினோமோட்டோ இருக்குது எல்லாமே அது நிறைய என்னென்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதை நம்ம டேஸ்ட்டுக்கு சாப்பிடுதோம். அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே இந்த நைட் உணவு பார்த்து சாப்பிடணும். இரவு நேரத்தில் உண்ணும் உணவு ஒரு 10 மணிக்கு மேலே சாப்பிட்றது பரோட்டாவோ அது இந்த இது ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அது மக்களுக்கு ஜீரணம் சக்தி ஆகாது. அதனால் இதய நோய் பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போகிற நிலைமை இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் தேடுறாங்க அதிகமாக. பரோட்டா, நூடுல்ஸு, சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டங்களை அவங்க தேடுறாங்க. அது அவங்க உடலுக்கு தீங்கானது. இப்போ எங்கே பார்த்தாலும் கடைகள் இருக்குது. அவங்களுக்கு தேவைப்பட்ட நேரம் சாப்பிட்றதுனால அந்த உணவு பழக்கம் அவங்களுக்கு அடிமை ஆகிட்டாங்க. என்ன மாதிரியான ஃபுட்டு நைட்டு அதிக அன்டைத்தில் அவங்க சாப்பிட்றது என்ன ஃபுல்லாமே சைனீஸ் ஐட்டம், இந்த சிக்கன் ரைஸு, நூடுல்ஸ் அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை அதிகமாக விரும்புகிறாங்க. பிரியாணி இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் உண்மையிலே நம்ம நைட்டு சாப்பிட்றது தவறு. மக்கள் குரல் பகுதியில் நெல்லை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.